அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாதுன்னா அந்த அளவுக்கு உள்ளார்ந்து போக மாட்டாங்க. எதுலையுமே ஜோதிடத்தில் உள்ளார்ந்து போனா தான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும்னா மேலோட்டமாக எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கம் இருக்கிறவர்கள் ஆழ்ந்து படிக்கணும், தெரிஞ்சு படிக்கணும். எல்லாத்தையும் நல்லதையும் ஜோதிடத்துல ஏத்துக்கிட கத்துக்கிடணும், கெட்டதையும் ஏத்துக்கிட கத்துக்கிடணும். முதல்ல பலவீனம் என்னங்கிறத படிங்க. யோகம் என்பது தானாகவே வந்துடும். அப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, கோணம் கோணம். அப்ப கோணம் கேந்திரம் இது ஜோதிடத்துல மிக மிக முக்கியமானது. அப்ப இந்த கோணம் என்பது என்ன, கேந்திரம் என்பது என்ன? கோணம் என்பதற்கு தலைவர் யார்? ஒருத்தர் இருப்பார், எப்பயுமே தலைவர் இல்லாத இடம் கிடையவே கிடையாது. அப்ப கோணம் என்பதற்கு தலைவர் யார்? கேந்திரம் என்பதற்கு தலைவர் யார்? இது முதல்ல தெரியணும். அப்ப ஒரு கோணம் நமக்கு நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த கிரகம் நல்லா இருக்கணும்? அந்த கோண கிரகத்திற்கு எனர்ஜி கொடுப்பது யார்? ஒரு கோண கிரகத்திற்கு எனர்ஜி கொடுப்பது யார்? ஒரு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10க்கு எனர்ஜி கொடுப்பது யார்? இப்படியெல்லாம் தெரிஞ்சு நமக்கு கோணத்திற்கு யாரை வலிமைப்படுத்தணும், கேந்திரத்திற்கு யாரை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இன்னைக்கு சொல்ல போறோம். கோணம் என்பது பிக்சட் தாங்க. உங்க தாத்தா பாட்டிகள், உங்களுடைய முன்னோர்கள் செய்த பலாபலன்களை வைத்துத்தான் உங்களுக்கு 1, 5, 9 அமையும். 1 என்பது நாம், 5 என்பது நம்ம தாத்தா, 9 என்பது நம்மளுடைய அப்பா. அப்ப ஒருவன் பூர்வீகத்தில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பூர்வீகத்தை விட்டு கிளம்புகின்ற ஒரு சூழ்நிலை, பிறந்த இடத்தில் இருக்க முடியாத சூழ்நிலைகளுக்கெல்லாம் காரணம் என்று சொல்லக்கூடியது 159 என்று சொல்லக்கூடிய 159 என்ன சொல்ல, நம்ம பிறந்த இடம், நம்ம தாத்தா வாழ்ந்த இடம், நம்ம அப்பா நம்மளை வளர்த்த இடம், நாம எந்த இடத்துல பிறந்தோமோ அது. அந்த பூர்வீகத்தில் இருக்க முடியாமல் நாம் வெளிக்கிளம்பி வருவது, அந்த ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிருக்கோம். பூர்வீகத்தில் இருக்க முடியாமை தொழில் நிமித்தமாக வெளியே போய் விடுவது, தொழில் நிமித்தமாக வெளியே போய்விட்டு ஒரு மாதத்திற்கு ஒருக்க கூட தான் பிறந்த வீடை எட்டி பார்க்க முடியாத அபாக்கியசாலிகள். எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோம்? சூரியன் கெட்டு போயிரும். அப்ப 1, 5, 9க்கு தலைவன் என்று சொல்லக்கூடிய கோணங்களுக்கெல்லாம் தலைவன் என்ன சொல்லணும்? சூரியன். அதனாலதான் சூரியன் ஜாதகத்தில் கெட்டவன் பூர்வீகத்தில் இருக்க முடியாது. உங்களுடைய 1, 5, 9க்கு நீங்க எந்த லக்கணத்துல வேணாலும் பிறந்துருங்க, அந்த 1, 5, 9க்கு 12, 6, 8 சூரியன் மறையக்கூடாது. அப்ப அங்க உங்களுக்கு இருந்து என்னது கிடைக்காது? கோணத்திற்குண்டான எஃபெக்ட்னஸ் கிடைக்காது. இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், குலதெய்வம் 5ஆம் இடமா வந்துருது இல்ல. அப்ப அந்த குலதெய்வத்திற்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உண்டு. குலதெய்வத்திற்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்ப உங்களுடைய லக்கணத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் சூரியன் கெட்டு போயிடக்கூடாது.
லக்கணத்திற்கு 12 சூரியன் இருந்தால் என்ன நடக்கும்? லக்கணத்துக்கு 12 சூரியன் இருந்தால் 5ஆம் இடத்திற்கு அது 8ஆம் இடமா மாறிடும். 5ஆம் இடத்திற்கு பாருங்க, அது 8ஆம் இடத்துல இருக்கும். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கும். 9ஆம் இடத்திற்கு என்ன சொல்றேன்னா எங்க இருக்கும்? 4ஆம் இடத்துல இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கும். அப்ப என்ன நடக்கும்னா, அவர்கள் பூர்வீகத்தில் இருக்க முடியாது. பூர்வீகம் சார்ந்த அந்த பொக்கிஷம், பூர்வீகம் என்பது உங்களுடைய பொக்கிஷம். அந்த பூர்வீகத்தோடைய எனர்ஜி உங்களுக்கு கட்டாயிருச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் தலைக்கு அடிப்பேன், ஐயா திதி கொடுங்கடா சாமிகளா, டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உங்க அப்பா, உங்க தாத்தா இவர்களுடைய பெயரை நீங்கள் அடிக்கடி என்ன சொல்றான்னா உச்சரிக்கணும். அப்பதான் அந்த பாவங்கள் இயங்கும். 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது பதவி பூர்வ புண்ணியால் கீதா ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று என்ன சொன்னா, சில நேரங்கள்ல கெட்டு போய்விட்டு 10ஆம் பாவம் வலிமை இழந்து ரொம்ப சோர்ந்து 4 நாள தொழில் இல்லை, 10 நாள தொழில் இல்லை, என்னடா பண்ணுவோம், எங்கேயாச்சும் கடை வாங்கி போகணுமா அப்படிங்கிறதுக்கு அங்க 5ஆம் பாவத்திற்கு உண்டான அந்த சூரியன் 5ஆம் பாவத்துல இருந்து 6, 8, 12 மறையக்கூடிய மாசங்களை பாருங்க. 5ஆம் பாவத்திலிருந்து சூரியன் 6ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்தாருன்னா என்ன நடக்கும்? மைனஸ் ஆயிரும். அப்ப அந்த மாதங்கள் எப்பயுமே சூரியன் என்பது பதவி பூர்வ புண்ணியத்திற்கு ஒரு பலமானவன். அப்ப நம்மளுடைய ஜாதகத்தில் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானங்கள், 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய கோணாதிபதிகள் அவர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவர்களுக்கு சூரியன் சப்போர்ட் பண்ணினால், அந்த சூரியன் நீசமா இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சிருவாங்க. ஏன் நம்ம நீசமானவன் என்ன செய்வான் அப்படின்னா, நீசமான சூரியன் என்ன சொல்லணும், உயர வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வெறி அவனுக்கு கிளப்பி விட்டுரும். அப்ப இந்த சூரியன் ஜாதகத்தில் கெட்டவர்கள் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய, நீங்க உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை வரும். குலதெய்வத்தில் நீங்க என்ன சொல்லனா நிறைய கப்பம் கட்ட வேண்டியது வரும், அல்லது குலதெய்வத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்காது. இல்லை, குலதெய்வத்தில் என்ன சொன்னா, நமக்கும் அங்க இருக்கிற நிர்வாகம் பார்க்கறவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தன்மைகள் இல்லாமல் போயிடும். அப்ப நமக்கு என்ன சொல்லணும், வெறுப்பு வரும். அப்ப எல்லா ஆகுதிக்கும் என்ன சொன்னான்னா, எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லக்கூடிய, எல்லா ஆகுதிகளுக்கும் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், ஒன்லி யார் என்று சொன்னால் சூரியன் தான். 1, 5, 9க்கு என்ன சொன்ன, 1, 5, 9உடைய அனைத்து விதமான பலாபலன்களையும் பெறுவதற்கு சூரியன் ஒருவனே அதற்கு தலைவன். அப்ப என்ன செய்யணும், சூரியனை நீங்க உங்களுக்கு இயற்கை அந்த மாதிரி சூரியன் நம்ம ஜாதகத்தில் 1, 5, 9க்கு கெட்டு போயிட்டான்னு வைங்க. இப்போ சூரியன் லக்கணத்துக்கு 12ல போய் உட்காந்துட்டாலே என்ன சொல்றான்னா நமக்கு லக்கணம் கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். அதே 5ஆம் பாவத்திற்கு அது 8ஆம் பாவத்துல உட்கார்ந்துரும். அதே சமயத்தில் என்ன சொல்லணும்னா 9ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவத்தில் வந்துடும். அப்ப அந்த 9ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவத்துக்கு தொடர்பு இருக்காது. 9ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் எது, உங்களுடைய 12ஆம் பாவம், தொடர்பு இல்லாம போயிடும். என்ன காரணம்னா, 9ஆம் பாவம் என்பது ஒரு திசையா இருக்கும், சூரியன் 4ஆம் பாவத்துன்னா அது வேறு திசையா இருக்கும். அப்ப அந்த கனெக்டிவிட்டி வராது. இதைத்தான் சொல்றது. இது கொஞ்சம் ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தான் புரியும். ரொம்ப மைண்டூட்டா நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது அப்படியே ஃபிங்கர் டிப்ல கரெக்டா இருக்கும், எந்த வித பிரச்சனையும் இருக்காது, ஈஸியா இருக்கும்.
நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப 159 என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம், குழந்தை சார்ந்த விஷயம். ஒரு குழந்தை என்ன சொல்றான்னா, ஐப்பசி மாசம் போய் பிறந்திருக்கு. அப்ப ஐப்பசி மாசம் போய் பிறந்து என்ன சொன்னா குழந்தை இல்லை. அப்ப சூரியன் நேசமாயிடுச்சு. சரி, ஐப்பசி மாசம் போய் பிறந்த குழந்தை இருக்குது. குழந்தைக்கு கல்யாணம் முடிக்கிற காலத்துல பூரா நீங்க ஒரு பெரிய போராட்டம் போராடுவீங்க, ஆனால் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன சொன்னா, அந்த சூரியன் என்ன செய்வான் தெரியுமா? தத்தி புத்தினால என்ன சொன்னா உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்திடுவான். நேசமான சூரியன் கௌரவத்தை காப்பாத்துவாங்க, விடமாட்டான். அதனால உங்களுடைய கோணங்கள் என்று சொல்லக்கூடிய 159 சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியனை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. உங்க ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. வாரத்துல ஒரு முறை கோதுமை உணவு சாப்பிடுங்க. கோதுமை யாருக்காவது தானம் பண்ணுங்க. சிவன் கோயிலுக்கு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துருங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு 159 நாள் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் கிடைச்சிடும். அதற்கடுத்து 4, 7, 10 என்று சொல்லக்கூடியது நாமளா தேடிக்கொள்றதுதான். 4 என்பது என்னது? தாயை தேட முடியாது, தாய் இயற்கையாவே இருப்பா. 4 என்று சொல்லக்கூடிய வீடு, 4 என்று சொல்லக்கூடிய வாகனம், 4 என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்கி போட்டதெல்லாம் இந்த சந்திரனை வச்சுதான். அதனாலதான் எப்பயும் ஜோதிடத்துல என்ன வீடு கட்டுறதுக்கு எனக்கு வீடு கட்ட போற சார் வருவான். வேற இதெல்லாம் நான்லாம் பார்க்க மாட்டேன். அவனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் 4 பேர் ஜாதத்தையும் தான் கொண்டு வச்சிடும். ஒரு ஜாதத்தை வச்செல்லாம் கணக்கு சொல்ல மாட்டேன். 4 ஜாதத்தை கொண்டு வந்துட்டான். என்ன செய்யணும்னா, சந்திரனுடைய நட்சத்திரத்துல உட்காந்து ஏதாவது திசை ஓடிட்டு இருக்கான் பாத்துருவேன். ஒரு குழந்தை கொண்டால் கெட்டுறா அப்படின்றான், கெட்டிடுவான். அல்லது சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்துல நாள் என்ன சொல்றான்னா திசை ஓடிட்டு இருக்கா, கெட்டிருங்க அப்படின்றான். அழகா கட்டிடுவான். அவ்வளவுதான். அப்ப எதுக்கு நீங்க 4 கூடையவன் யாரு, அவர் ஏதாவது டச் பண்ற அங்கெல்லாம் கிடையாது. கெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மேல இருந்து ஒரு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து உத்தரவு வந்துச்சுன்னா என்ன சார், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஓகே சார் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்ப 4ஆம் இடத்தில் உங்களுக்கு ஃப்ரீனஸ் வேணும் என்று சொன்னால், 7ஆம் இடத்தில் நல்ல இணைவு வேண்டும் என்று சொன்னால், 10ஆம் இடம் ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால், 10ஆம் இடம் ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால் சந்திரன் தான் எல்லாத்துக்கும் காரகத்துக்கு உடையவன். சந்திரனை வலிமைப்படுத்தணும். அப்ப உங்களுடைய 10ஆம் அதான் சொல்லுவான், சந்திரன் நம்மளுடைய 10ஆம் பாவத்திற்கோ 4ஆம் பாவத்திற்கோ 7ஆம் பாவத்திற்கோ கெட்டு போயிருக்க கூடாது. இப்ப சந்திரன் என்ன சொன்னா 10ஆம் பாவத்துக்கு 9ல இருக்காருன்னு வைங்க, என்ன நடக்கும்? சந்திரன் நம்மளுடைய லக்கணத்துக்கு 5லே இருக்காருன்னு வைங்க. நம்மளுடைய லக்கணத்துக்கு சந்திரன் 5ல் இருக்காருன்னு வைங்க. உங்க 10ஆம் பாவத்துக்கு என்ன செய்ய 8ஆம் பாவத்துல இருப்பாங்க. உங்களுடைய 10ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம். அதே சமயத்துல என்ன சொல்றான்னா, உங்களுடைய 4ஆம் பாவத்துக்கு அது 2ஆம் பாவம், அறப்பலன் தான் கொடுக்கும். 4ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம் அறப்பலன் தான் கொடுக்கும். 7ஆம் பாவத்திற்கு அது 11ஆம் பாவமா வரும். 7ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் வந்தாலும் எப்பயுமே 7ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் என்பது பாதகாதிபதி. 7ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் என்பது பாதகாதிபதி. அது அப்படிதான் சூத்திரம், அதை மாற்ற முடியாது. அப்ப அது நல்ல மைண்டூட்டா அணுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப சந்திரன் 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய இந்த கட்டங்களுக்கு மறையக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது. அப்ப உங்களுடைய போராட்டம் இந்த 3ல ஏதாவது ஒண்ணுல இருக்கும். 4ஆம் பாவத்துல பாதிக்கக்கூடியதாக இருக்கும், 7ஆம் பாவத்துல பாதிக்கக்கூடியதா இருக்கும், அல்லது 10ஆம் பாவத்துல பாதிக்கக்கூடியதா இருக்கும். இதெல்லாம் கணக்கு தான். அப்ப கேந்திர கோணங்களுக்கு வெல்விசர் யார்? அவன் இரவுல பிறந்திருக்கான், பகல்ல பிறந்திருக்கான், அதை பத்தி எல்லாம் கவலையே விடாதீங்க.
வெல்விசர் யார் என்று சொன்னால் இந்த சந்திரன் தான். அப்ப இந்த சந்திரன் ஜாதகத்தில் என்ன சொன்னா பலவீனமாக இருக்கக்கூடாது. பலவீனமாக இருந்தால் இந்த மூணுல பிரச்சனை இருக்கும். அப்ப இந்த மூணுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? அம்மன் வழிபாடு வச்சுக்கிடணும். அம்மன் வழிபாடு, சாத்மீகமான அம்மன் வழிபாடை வாரத்தில் ஒரு முறை திங்கக்கிழமை போய் ஒரு அட்டன் பண்ணிட்டு ஒரு மாலையை வாங்கி போட்டு, அது மல்லிகைப்பூ மாலை ரொம்ப அழகாக பிடிக்கும். மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு போங்க. 4, 7, 10 வலிமையாயிரும். 4, 7 திங்கட்கிழமை எந்த ஒரு மனிதனும் என்ன சொன்னா 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய ஒன்று நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். திங்கட்கிழமை கோயிலுக்கு போயிரு. அதற்கு அடுத்து கோணம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 பாதிக்கப்படாமல் இருக்கும்னா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிரு. ஆத்தாளையும் அப்பனையும் பிடிச்சிடணும். ஆத்தாளையும் அப்பனையும் பிடிக்காம இருந்தா சார் நான் போக மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்டேன், நான் கோயிலுக்கு போக மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கை என்பது கோணத்திற்கு சூரியன் தான், கேந்திரத்திற்கு சந்திரன் தான். இதை நீங்கள் யாரும் மாற்றவே முடியாது. அப்ப அடுத்தடுத்த ஜாயிண்ட் ஞாயிறு திங்கள் இந்த 2 நாள் நீங்க கோயிலுக்கு கண்டிப்பாக கம்பல்சரியா போங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான வழிபாடுங்க, திங்கக்கிழமை அந்த அம்மனை வழிபாடு பண்ணிருங்க. அந்த 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 வாரம் முழுவதும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கோணம் என்பது சந்தோஷம் ஐயா. கோணம் என்பது சந்தோஷம் இல்லையா? 5ஆம் பாவம் ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடியது இல்லையா? 9ஆம் இடம் என்பது அபிலாசைகளை தீர்க்கக்கூடியது இல்லையா? 9ஆம் இடம் என்பது அபிலாசைகள். திடீர்னு என்ன சொல்றான்னா 2 புரோட்டா சாப்பிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு போய் என்ன சொல்லலாம்னா உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு கூட அந்த இடத்துல அந்த சாப்பிட போன கடையில அந்த நேரத்துல இருக்கிற நம்ம கேட்ட உணவு ருசியாகவும் அழகாகவும் இருக்கணும். அதற்கு என்ன சொன்ன அறுசுவை உணவுக்கு எங்க அப்பன் சூரியன் தான். அறுசுனை உணவுக்கு எங்க அப்பன் சூரியன் தான் அதிதேவதை. அதனால எல்லாருமே என்ன செய்யுங்க, தயவு செய்து வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் தயவு செய்து நீங்கள் என்ன சொல்றான்னா கோவிலுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் அடிக்கடி சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தையும் சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தையும் எந்த ஒரு மனிதன் அடிக்கடி சொல்கிறானோ, அதனாலதான் 2 கண்ணு சூரியனும் சந்திரனும். எவன் ஒருவன் என்ன சொல்றான்னா சும்மா நாளும் கண்ணாடி போடுங்கய்யா. எதற்கு கண்ணாடி போடுகிறோம் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எடுத்துக்காட்டு, யாராவது ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு வந்தாருன்னா நான் அடிக்கடி அந்த காலத்துல இருந்து என்ன கண்ணாடி போடுவேன். ஏன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, இவ்வளவு தூரத்திற்கு உயர்ந்து வந்ததுக்கு என்ன சொல்ற, என் ஜாதகத்துல சூரியன் நேசம், சந்திரன் நேசம். அப்ப இந்த கிரகங்களை வலிமையாக பிடிக்க 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 என்ன சொல்றான்னா கோணங்கள் சரியாச்சு, கேந்திரங்கள் சரியாச்சு, இதான முக்கியம். அதற்கடுத்து என்ன சொன்னா அபோகலியம்னு ஒண்ணு இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு அதை பத்தி பேசுவோம். அதுக்கு யாரு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எடுத்துட்டு பேசுவோம். அப்ப கோணங்கள் சரியாக வேண்டும் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் உங்களை ஏமாத்தாது, ஏமாத்தாது. கேந்திரங்கள் சரியாக வேண்டும் என்று சொன்னால் 4, 7, 10 சுகமாக இருக்கணும் அப்படின்னா 4 குடும்பம், 7 மனைவி, 10 தொழில். அந்த 10ஆம் இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு சுகம் என்பது எங்க இருக்குது? 4ஆம் இடத்துலதான் இருக்குது. 4ஆம் இடத்துல தானே இருக்குது. அப்பங்கும்போது 10ஆம் இடத்தோடைய இனிமை 4ஆம் இடத்திலும், 4ஆம் இடத்தோடைய இனிமை 10ஆம் இடத்துல இருக்குது. வீட்டுல இருந்து சந்தோஷமா போங்க, அங்க கிளைண்ட் நல்லா வரும், வேலையை ஹாப்பியா பார்ப்பீங்க. அங்க வீட்டுல இருந்து கொடுத்து விடுற சாதம் மத்தியானம் நல்லா இருக்குங்க, உண்மையாகவே நல்லா இருக்கும். இதெல்லாம் அணுகுங்க. அப்ப சூரியனும் சந்திரனும் தான் கோணத்திற்கு சூரியனும் கேந்திரத்திற்கு சந்திரனும் அற்புதமாக 2 வலது கையும் இடது கையும். இதெல்லாம் என்ன சொன்ன எங்க இருந்து எடுக்கப்படுகிறது? எங்க இருந்து எடுக்கீங்க? எங்க இருந்து புக் இருக்கு? புக்கெல்லாம் கிடையாது, மண்டக்குள்ள இருக்கிற ஒரு புக் இருக்கு.
மண்டைக்குள்ள இருக்கிற ஒரு புக் இருக்கு. அந்த மண்டைக்குள்ள இருக்கிற புக்கை வந்து அது பக்கங்களே கணக்கே கிடையாது. மண்டைக்குள்ள இருக்கிற மூளைக்கு பக்கங்கள் இருக்கா? கிடையாது. அது 1000 பக்கமோ 2000 பக்கமோ 10,000 பக்கமோ ஒவ்வொரு நாளும் போடுகின்ற வீடியோவிற்கு மண்டைக்குள் இருக்கின்ற இந்த புத்தகம்தான் ஆதாரணமே தவிர இதற்கு எங்க என்ன எழுத முடியும்? எப்ப போய் புஸ்தகம் எழுத? அதற்கு இறைவன் டைம் கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் இருக்கு வாழ்க்கை நமக்கு. அந்த 20 ஆண்டு காலம் வந்து என்ன சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியாச்சும் ஒரு மக்களுக்காக ஒன்று கொடுக்க வேண்டும். அதை கொடுத்துட்டு தான் போவோம். அதனால எல்லோரும் வந்து என்ன சொன்னான்னா கோணம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்ன கோணத்தின் தலைவன் சூரியனை பிடியுங்கள், கேந்திரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேந்திரத்தின் தலைவன் சந்திரனை பிடியுங்கள். இவர்கள் இருவர் தான் வாழ்க்கையின் வந்து என்ன சொன்னா 2 பொக்கிஷங்கள். அதனாலதான் மாதா பிதா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்ட்டான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நீ உங்க அம்மாவை டெய்லி வந்து என்ன சொன்ன வந்து என்னை இப்படி பெத்துட்டையே, நான் நல்லா இருக்கணுமே, என்னை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு இறந்த அம்மாவை பெத்த அம்மாவை போன் பண்ணி என்னம்மா செய்யற, என்ன சாப்பிட்டியா, என்ன பண்ற, உனக்கு என்ன வேணும், நான் என்ன வாங்கி தரட்டும் அப்படின்னு கேளு. உன்னுடைய 4, 7, 10 வந்து செழிக்கும். உங்க அப்பா உயிரோடு இல்லையா? அப்பாவை நினை, அப்பா வாங்கி கொடுத்தது நினை, அப்பா தூக்கிட்டு போனது நினை, மறந்துடாத. அப்பாவுக்கு திதி கொடு. அப்பாவுடைய பேரை வந்து டெய்லி வந்து என்ன சொன்னாலும் உங்க அப்பா பேர் என்னவோ சொல்லு. சொல்ல சொல்ல வாழ்க்கையில் வளர்ச்சி வரும், நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக. கடைசியாக சொல்கிறேன், இந்த 2 பேரும் தான், தாயும் தகப்பனும் தான் சிறந்த சொத்து. நம்முடைய கோணம் நன்றாக செயல்படும். நீங்க வலிமையா செயல்படணும் அப்படின்னா, பலம் அப்படின்னா சூரியன் தான் அவங்களுக்கு வந்து பலத்தை கொடுக்கணும். லக்கணம் உங்களுடைய 4ஆம் இடம், வண்டி வாகனம் வசதி மனைவி உங்களுக்கு கட்டுப்படணும். 10ஆம் இடத்துல போனா வந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு, செல்வ சீமான் கையில வரணும், பணம் வரணும். அதை கொடுப்பது சந்திரனே. இவர்களை எவர் ஒருவர் பிடித்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை கோணம் சரியாவதற்கு சிவனையும், திங்கட்கிழமை கேந்திரம் சரியாவதற்கு அம்மன் வழிபாடு பண்ணுங்க. பார்த்துட்டு வந்துட்டு கும்பிட்டுட்டு வந்துருங்க. கண்டிப்பாக அந்த வாரம் ஃபுல்லா நடக்கும். வாரத்தில் 2 நாள்கள் கண்டிப்பா கோயிலுக்கு போய் தாகணும், ஞாயிறும் திங்களும். அதனாலதான் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொன்னான். இப்ப புரியுதா? இதுதான் காரணம். படிச்சு பாருங்க. நிறைய பேர் தயவு செய்து இந்த லேடிஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னா, தயவு செய்து வந்து போனை பண்ணிட்டு இம்சை பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்க ஜோசியம் படிங்க, நான் உங்களை வேண்டானே சொல்லலை. என்ன இம்சைப்படுத்தாதீங்க. ஜோசியம் படிச்ச யாராவது பொம்பளை வந்து நல்லா இருக்கீங்களா? இருக்க மாட்டீங்க, அது நல்லா தெரியும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால என்னை யாரும் தயவு செய்து சந்தேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்வையில் எனக்கு தொடர்பு கொள்ளாதீங்க. மத்தியானம் 2 பேரும் தூங்கிட்டு இருக்க, 2 பேரும் டிஸ்டர்ப் பண்றாங்க, பண்ணாதீங்க. எனக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுப்பேன். இப்போ திங்கக்கிழமையிருந்து சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கும். சனிக்கிழமை முடிகிற வரைக்கும் சக்கரம் ஓடணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. அதில் வந்து எனக்குன்னு ஃபேமிலி குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும், அதை பார்க்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கள் சிறப்பாக இருக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க. வணக்கம்.